இது சண்டே எடுத்த விலாக். அன்னைக்கு மார்னிங் என்னால் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் குக் பண்ண முடியல. ஸோ குழந்தைங்களும் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அதனால் என்கிட்ட மியூஸ்லே இருந்தது. ஸோ காய்ச்சி ஆற வச்சுருந்து பால் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் அதில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி குழந்தைங்களுக்கும் நான் அதே ஒன்ஸ் இன் அ வைல் அவங்களுக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது அடல்ட்ஸ் மட்டும் சாப்பிட்ணுன்றதும் இல்லை. அவங்க எல்லோரும் ரொம்ப சின்சியராக ஏதோ ஒரு கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. சைடில் நான் என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அன்னைக்கு சிக்கன் எடுத்தனால நான் சிக்கனே பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து நம்மளே சிக்கன் ஸ்டோர் வச்சுருக்கோம். அப்போது 65 கொஞ்சமும் பிரியாணி கொஞ்சமும் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட். நான் அப்படியே மட்டன் பிரியாணிக்கு என்ன பண்ணுவேனோ சேம் வந்துட்டு சிக்கன் பிரியாணியும் பண்ணுவேன். பட் அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்னா நான் பச்சை மிளகா நிறைய போடுவேன். இப்போ வந்து குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால பச்சை மிளகா 2 இல்லை 3 தடவை தான் போடுறேன். ஏன்னா இது ரொம்பவே காரமாக இருக்கும். இது வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஊற்றிடுவேன். என்ன தான் பெரிய வெங்காயம் போட்டாலும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த பிரியாணிக்கே ஒரு டேஸ்ட்டு. மோஸ்ட்லி நான் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போடுற டைப் தான். இப்போ குட்டீஸை வச்சுட்டு என்னால் உரித்து அதெல்லாம் ரொம்ப இது பண்ண முடியல. ஸோ ஒரு குவான்டிட்டி இதுவும் ஒரு குவான்டிட்டி அதுவும் போட்டுக்கிறேன். இந்த ராக்ஃபோர்ட் மசால் வந்துட்டு திண்டுக்கல் சரௌண்டிங்கில் கிடைக்கும். மேபி உங்கள் ஊருங்கள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த உங்களால் அரைக்க முடியும்னா அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த மசால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மசாலாலாம் இது பண்ணி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சிக்கனும் போட்டுட்டு தக்காளி போட மறந்துட்டேன், நான் தக்காளி எப்போவுமே மிக்சியில் அடித்து தான் ஊற்றுவேன். எனக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும். தோலாக நின்னா எனக்கு பிடிக்காது. குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு புதினா மல்லியும் சேர்த்துக்கோங்க. நான் அதை காட்டலை. ஒரு விசில் இல்லை 2 விசில் வச்சாலே போதும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். 65யும் பொரிச்சாச்சு. ப்ளஸ் முட்டையும் வச்சாச்சு. முட்டையும் 65யும் இல்லைன்னா பிரியாணி சாப்பிட்றதே நமக்கு பிடிக்காது. இடையில நம்ம வந்து ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. விசில் வந்தாச்சு. விசிலில் உடைச்சி பார்த்தா ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப நீங்கள் எப்போவுமே குழஞ்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஆற விட்டுட்டா ஃபுல்ஃபில் ஆகிடும்.